सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सरस्वती मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासंबरीश सुखसौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சாதமன் की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம். ஒரு இடத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, இல்லை பாகவத பாராயணம் நடக்கிறது வச்சுங்களேன். அந்த இடத்துல நம்ம போகிறோம். போகும்பொழுது சில பக்தர்கள்லாம் வரலன்னா நம்ம கேட்குறோம், ஏன் பக்தர்கள் வரல, என்னாச்சு, அவங்களாம் ரெகுலராக வரவங்களாச்சு, ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, பாகவத பாராயணத்துக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், அங்கே வரலன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் பணத்தை சம்பாதிப்பாகும், பணத்தை சம்பாதிக்க போயிருக்கா. நல்ல விஷயந்தானே, கரெக்ட். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவகாசம் இல்லை, பாகவதத்துக்கு வர்றதுக்கு அவகாசம் இல்லை, நாம சங்கீர்த்தனை வர்றதுக்கு அவகாசம் இல்லை. அவன் பாகவதம் இல்லை வேறு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு நாம் ஆன்மீக தர்மமே ஆனாலும் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு போனால் அது பகவத் பக்திக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான் அது. அப்படி இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் இருந்தால் தான், ஏன்னா பாகவத கதை சொல்கிறாங்க, விப்ரைர் பாகவதீ வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கனலோபேன கதாசாரஸ்ததோகத. பணத்தின் மேலே ஆசைப்பட்டு கதை சொல்கிறவள் இடத்துல கேட்டோம்னா அந்த கதையினுடைய சாரமாகிய பக்தி உண்டாகாது. பணம் கச்சிடும், பக்தி கிடைக்க மாட்டது டவுட்டு தான். அப்படி ஒரு பக்தினா மனம் ஈடுபாடு கொண்டு ருசித்து பாகவதம் அனுபவித்தா தான் ரொம்ப அருமை. இப்போ பாகவத ஸ்லோகங்கள்னால் இது அதாவது பாகவத ஸ்லோகங்கள் அதுக்கு ஆசிரம்னு பேர். இது ஒரு மனுஷனால் செய்யப்பட்டதல்ல, மகான்களால் செய்யப்பட்டது பாகவதம். அதை பாராயணம் பண்ணாலே புண்ணியம். அதில் அப்படி சொல்லியிருக்கு பாகவதத்துலேயே, நீ பாராயணம் பண்ணாலே புண்ணியம். அப்போ அது அப்படி இருக்கும்போது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுதான், வேறு ஏதோ கவனத்தினால இல்லை வேறு ஏதோ ஒரு நோக்கத்தினால பணத்துக்காக இது பண்ணால், அப்படியே அந்த பாகவதம் கூட நம்ம பாராயணம் பண்ணுறோன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பண்ணோம்னா அந்த அதில் என்னென்னா அந்த பணம் தான் நோக்கமாக இருக்குமே தவிர பாகவதத்தில் மனசு ஈடுபடாது, பக்தி உண்டாகாது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படியாவது ஏதோ நடக்கிறது, அதுவே சந்தோஷம். ஆமாம், பணத்துக்கு ஆசை ஏதோ, ஏன்னா பணத்துக்கு ஆசைப்படாமல் இருக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் குழந்தை குட்டி இருக்கு இல்லையா. அதனால் பணம் கரெக்டு, சம்பாவனை வாங்கணும், ஏன்னா வாங்காமல் இருக்க முடியாது, ஏன்னா குடும்பம் நடத்தணும் இல்லையா. அப்படி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவகாசம் இல்லை, எப்படியோ ஒன்று. ஆனால் பகவத் பக்திக்கு வர்றதுக்கோ பாகவதம் கேட்குறதுக்கோ நாம சங்கீர்த்தனம் கேட்குறதுக்கோ அவகாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க பற்றியா. அவரை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். எப்போ கேட்டாலும் அவகாசம் இல்லை, எல்லாம் ரொம்ப பிஸி. இதுதான் நான் காதில் கேள்விப்படுறேன். அது ஒருத்தர் 2 பேர் இல்லை, எத்தனையோ பேர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். பாகவதம் வரத்துக்குன்னா அவகாசம் இல்லை, நாம சங்கீர்த்தனம் வரணுன்னா அவகாசம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு, அந்த சமயத்தில் பணம் வரும் இல்லையா. அப்போ நான் என்ன சொன்னேன்,
ஆன்மீக விஷயமே அதனால் பணத்தை குறிக்கோளாக வச்சுருந்தா அந்த ஆன்மீக விஷயமே இருந்தாலும் அதில் பக்தி உண்டாகாது. பகவானுடைய கிருபை கிடைக்கிறது கஷ்டம். அந்த பணம் தான் கிருபை, அவ்வளோதான். அந்த பணத்தோடு போக வேண்டியது தான். அதுக்கு மேலே எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது. ஆனாலும் அதான் பலன் அனுபவிச்சிட்டே, பணமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த பலன் தான் பகவத் அனுகிரகம் தான். ஆனாலும் ஏனோ தானன்னு பகவான் நாம சொன்னதுனால கண்டிப்பாக பலன் உண்டு. கண்டிப்பாக பலன் இல்லாமல், சுத்தமாக பலன் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக பலன் இல்லை, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். சரி, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மகான்களத்தில். பூர்ண பலன் அப்படின்னா வாசுதேவே சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யை ஆத்மா சம்பிரசீததி. ஒரு மனுஷனுடைய உயர்ந்த தர்மம் என்னென்னா பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான். பரோதர்மம் என்னென்னா ஏதோ பக்திர் அதோக்ஷஜே, அதோக்ஷத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான் பரோதர்மம். சவை பும்சாம் பரோதர்மே, ஒரு மனுஷனுக்கு உயர்ந்த தர்மம். அந்த பக்தி எப்படி இருக்கணுன்றதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. அஹைதுகி, எந்த ஹேது நிமித்தமாக அந்த பக்தி செய்யக்கூடாது. அஹைதுகி, எந்த ஹேதுவும் இல்லாமல். கபில வாசுதேவ் சொல்கிறார் இல்லையா, அனிமித்த நிமித்தேனே பக்தி, எந்தவித பலனை எதிர்பார்க்காத பக்தி செய்ய வேண்டும். அப்ரதிஹதா, இப்போ சொல்கிறேன் இல்லையா, தடங்கள் உண்டாயிடுத்து, அதனால் நான் பாகவதத்துக்கு வரல, நாம சங்கத்துக்கு வரலன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த தடங்கல்களை மீறி வரணுமா பகவத் பக்திக்கு. அப்போ தான் இந்த ஆத்மானுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய முடியும். ஆத்மாவுடைய தேவைகளை உண்மையாக நீ பூர்த்தி செய்கிறனது. யை ஆத்மா சம்பிரசீததி, அது வரைக்கும் இந்த ஆத்மா தாபப்பட்டுட்டே இருக்கும். ஐயோ, என் பகவத் கதைக்கு போக மாட்டானே, உடலாலையும் மனசாலையும் என்னை திருப்திப்படுத்த பார்க்குறானே, இது என்ன ஒரு அறியாமை, என்ன ஒரு அறிவீனம் என்று ஆத்மா தாபப்படுமா. இந்த ஜீவாத்மாவோடது. ஜீவாத்மா சீதை எதனால் தாபப்பட்டான, ராமரோட சேர்த்து வைக்கிறதுக்கு. அவனோ பணம் கொடுக்குறேன், பொண்ணு கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன்றான் ராவனை. மந்தோதரிக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வசமாயிடுன்றான். பணத்தை கொட்டி கொடுக்குறேன்றான். செல்வ சௌக்கியங்கள், லங்கையுடைய மொத்த செல்வத்தையும் கொடுக்குறேன்றான். தானே நான் அடிமையாயிடுறேன்றான். ஆனால் அதில் அவள் திருப்தி அடைய மாட்டான். அந்த ராவணன்ற 10 இந்திரியங்கள் ரஜோகுணமானது பணத்தை தேடும். அந்த ரஜோகுணத்துக்கு அதிபதி தான் ராவணன். தமோ குணத்துக்கு அதிபதி தான் கும்பகர்ணன். தூக்கமாக எப்போத்தாலும் ஆலசியம், தூக்கம், சோம்பல். அவன் 10 தலைகள் 10 இந்திரியங்கள் சொல்கிறேன் இல்லையா, இந்த 10 இந்திரியங்களை என்ன பண்ணுமா அந்த ரஜோகுணம், நான் உனக்கு பணம், அங்கே போனால் பணம் கிடைக்கும் போ, அங்கே போனால் பணம் கிடைக்கும் போ சொல்லுவேன். அதுக்கு வசமாகும் இந்த ஜீவன். அப்படி வசப்படுற ஜீவன் இல்லை இந்த ஜீவன், சீதை என்ற ஜீவன். ராமருக்கு மட்டும்தான் வசமாகும் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறா, பாகவதி வார்த்தா கணலோபேன கதாசாரஸ்ததோகதா. பணத்துக்காக சொன்னால் அந்த கதையினுடைய சாரமாக்கிய பக்தி இந்த ஜீவாத்மாவானது, இந்த ஜீவாத்மாவுடைய ஆத்மா, இந்த ஜீவாத்மாவுடைய தேவைகள் பூர்ணமாக பூர்த்தி ஆகாது அப்படின்னு அர்த்தம். சரி, இது போகட்டும். ஏன்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரியம் வியவஸ்திதோ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. செய்ய வேண்டியது, செய்யத்தகாதது, காரிய விசேஷத்து, ஏன்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். அவகாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பகவத் விஷயத்துக்கு வரத்துக்கு அவகாசம் இல்லை. ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், சில கிருபை பண்ணுறான். பாகவதத்துக்கு வரத்துக்கு அவகாசம் இல்லை, நாமசங்கத்துக்கு வரத்துக்கு அவகாசம் இல்லை, எனக்கு வேணா இன்றைக்கி போனால் சம்பளம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்து மேலேயே போகிறா இல்லையா. பகவான் என்ன பண்ணுறான், இது நடந்த விஷயம், அதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆக்சிடெண்ட் உண்டாகுது. ஒரு ஆக்சிடெண்ட்டை உண்டாகி என்ன பண்ணுறான், ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறான். அப்போ இவன் சம்பாதிச்ச பணம், லட்சக்கணக்காக இருக்கிற பணத்தெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுக்குறான். வைத்திய செலவு, மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸு, அப்புறமா அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறான். இது போல் நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அவகாசம் இருக்கே, இப்போ அவகாசம்தான்
உனக்கு தான் இல்லையே, வேலைக்கு போக வேண்டியது தானே, நல்லா சம்பாதிக்க போக வேண்டியது தானே இந்த சமயத்தில். ஏன் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கு? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஐயோ கை கால் முறிஞ்சு போச்சே, இப்போ இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சே, இப்போ போய் நான் இப்போ போய் வேலைக்கு போக முடியுமா? நவரவே முடியாது, எழுந்து நடக்கவே முடியாது அப்படின்னா இப்போ எத்தனை நாள் ரெஸ்ட்டு? 10 நாள். பகவான் என்ன கூப்பிட்டான்? ஒரே ஒரு நாள் நாம சங்கீர்த்தனம் வான்னு கூப்பிட்டான். பக்தர்கள் கூப்பிட்டாங்க. அப்போ அவகாசம் இல்லை. ஒரு நாள், ஒரே நாள் 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தத்துக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி 15 நாள் 12 நாள் 15 நாள் ரெஸ்ட். சம்பளமும் போச்சு, சம்பாதிச்சதையும் செலவாயாச்சு. ஹாஸ்பிட்டலில் ஃபீஸுக்கு செலவாயாச்சு, ₹1,00,000 செலவாயிடுச்சு. எத்தனையோ லட்சம், 3 லட்சம்ன்றாங்க, 4 லட்சம்ன்றாங்க, போச்சு. இப்போ எப்படி அவகாசம் கிடைச்சது? கை கால் முறிஞ்சு போச்சே, இடுப்பெல்லாம் முறிஞ்சு போச்சே, மண்டையில் அடிபட்டுச்சு, என்னால் இப்போ நவரவே முடியாது, எழுந்திருக்க முடியாது. அதுதான். ஏன்னா இதற்கு நாம் செலவு பண்ணுறோமே. இப்போ நம்ம என்னென்னா ஆபத்துன்னு வந்த உடனே, அப்போது நம்ம உடனே அதுக்கு அவகாசம் எடுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னா, நீ சொல்கிற இந்த உடம்புல சின்ன அடிபட்டதுக்கே இப்படி சொல்கிறியே, ஜென்மாவே வருத்தமாக போயிடுமே. ஆளே போயிருந்தா, இந்த ஆக்சிடெண்ட்டில் ஆளே போயிருந்தா வாழ்க்கையே வருத்தமாக இருக்குமே. அது பிறகு எந்த நாயா பூனையா பிறப்பியோ, எந்த ஜென்மா எடுப்புன்னு கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணுவேன்? நீ சம்பாதிச்சது கூட வருமா? நீ அவகாசம் இல்லை ஓடி உழைச்சி பணம் சம்பாதிச்சு அது மாதிரி சொல்கிறியே, பகவானை மறந்துருந்தியே, அதெல்லாம் கூட வருமா? பணமோ பதவியோ நீ சம்பாதிச்சது உள்ளடி யாருக்காக சம்பாதிச்சோ அந்த மனைவி தான் கூட வருவாளா? இல்லை உங்களுடைய பிள்ளைகள் தான் கூட வருவாளா? இல்லை நம்ம அப்பா அம்மா தான் கூட வருவாளா? யார் வருவா? அப்போது க்ஷணபங்குர் ஆயுஷா, ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய இந்த ஆயுஷில் வச்சுட்டு அவகாசம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவகாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாகவதத்தை, பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பெருசாக மதிக்காமல் பணத்தையே பெருசாக மதித்ததுனால்தான் இதுக்கு அவகாசம் இல்லை. ஒரு சின்ன அடிப்பட்ட உடனே, ஆக்சிடெண்ட் ஆன உடனே 10 நாள் 5 நாள் 20 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. என்னால் நகரவே முடியாது, ஆஃபீஸ்க்கு வர முடியாது. அப்போ கூட என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஆஃபீஸ் போக முடியலையே. ஐயோ மேனேஜர் என்ன சொல்லுவாரோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்லை நம்மளுக்கு சம்பளம் வருமோ வராதோ, இது போல் பெட் ரெஸ்ட் எடுத்துருந்தால் யார் காப்பாற்றுவா, என்ன பண்ணுறா அப்படின்னு. அப்போ கூட அந்த பணத்தை மேலே தான் நோக்கமாக இருந்தால், கிருஷ்ணா எனக்கு இது போல் ஆகிடுத்தப்பா, என்னை காப்பாற்று, இப்போது உன் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே, இப்படி அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தியே, இந்த ஆக்சிடெண்ட் ஆகி, அப்போ இனிமேல் அப்பா உன் நாமத்தை சொல்கிறேன்ப்பா, இதுதான் நல்ல அவகாசம், இது பகவானுடைய கருணை. ஆனால் பக்தாளாக இருந்தால் கண்டிப்பாக இது பகவானுடைய கிருபைன்னு நினைப்பான். அனுகூலமானது மட்டும்தான் பகவானுடைய கிருபை என்றோ, பிரதிகூலமானது பகவத் கிருபை இல்லை என்றோ பக்தர்கள் நினைக்கவே மாட்டான். பிரதிகூலம் பார்த்தா அவங்களுக்கு அனுகூலமாக அமையும். பக்தி பண்ணுறவங்களுக்கு, நான் சொல்ல உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு, ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுத்து, இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு, இந்த கைவலி தலைவலிக்குது, தலையடி போச்சு, ஐயோ இந்த சமயத்தில் பகவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், ஐயோ இந்த சமயத்தில் ஆஃபீஸ் போக முடியலையே, சம்பாதிக்க முடியலையே. நான் கேள்விப்பட்டிருக்கேன், காதுபட கேட்டிருக்கேன், ஆஃபீஸ் போக முடியல, சம்பாதம்லாம் போச்சு, சம்பாதிக்க முடியல இந்த சமயத்தில். இப்படியா சொல்லுவா? என் காதுபட கேள்விப்பட்டிருக்கான். ஆக்சிடெண்ட் ஆகி இடுப்பில் முடிஞ்சு போய் உடம்பு சரியில்லாத போய் அந்த சமயத்தில் இப்போ சம்பாதிக்க முடியலையே, வேலைக்கு போக முடியலையே, சம்பாதிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். அருமையான அவகாசம் கொடுத்துருக்கான். நல்லா பாகவதம் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் அண்ணா சொல்லியிருக்காரு, எவ்வளோ மகான்கள் சொல்லிட்டுருக்காங்க, ஒரு ஃபோனில் போட்டு விட்டால் கேட்கலாம். நாம சங்கீர்த்தனம் நிறைய நாமா சொல்லலாம், ராமநாமா. அருமையான அவகாசம் கொடுத்துருக்கானே அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஐயோ நிறைய கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரில, எப்படி சமாளிக்க தெரில, என்ன பண்ணுறது தெரில. அப்போ அவர்கள் கவலையிலே அதாவது கவலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அவர் பக்தர்லே ஆனாலும் சரி, பகவான் எதுக்காக பண்ணுறான்றதை புரிஞ்சிக்கலன்னா கவலைகள் மட்டும்தான் மிஞ்சுமே வழிய ஸ்ரமையேவகி கேவலம். ஆமாம், தர்மஸ்வானிஷ்டித பும்சாம்
விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியதே எதிரதும் ஸ்ரமையே பகி கேவலம். பகவான் இந்த ஆக்சிடெண்ட்டு கொடுத்ததே பக்திக்காகத்தான். இப்போது பக்தி பண்ணடாப்பா புண்ணியவானே, நீ சம்பாதிச்சதெல்லாம் போதும், நீ செலவு பண்ணதும் போதும், என் நாமத்தை சொல், என்னுடைய கதாசிரவணம் பண்ணு, யாராவது சாதுக்கள் கூட வச்சுக்கோ, சீக்கிரமாக நோய் குணமாகிடும் அப்படின்னு நினைப்பாலும் கேட்டால் சம்பாதனை போயிடுச்சான், வேலைக்கு போக முடியலையாம். இதை ஒரு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவங்க வேலையெல்லாம் போயிடுச்சு, சம்பாதனம் போச்சு, எப்படியாவது சீக்கிரமாக வேலைக்கு போகணும், சீக்கிரமாக எழுந்து நடக்கணும், சீக்கிரமாக வேலைக்கு போகணும். அப்போ தான் எப்போ அவன் சீக்கிரமாக எழுந்து நடக்கணும் எதுக்காகனா பாகவதத்துக்காக இல்லை, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஆஃபீஸ் போகணும், சீக்கிரமாக வேலையெல்லாம் கெட்டு போச்சு, அவன் சம்பாதித்ததுனால தான் என் குடும்பமே நடக்குது, அவன் சம்பாதித்ததுனால தான் என் குடும்பமே நடக்குது. கண்டிப்பாக இதுவா ஒரு வாழ்க்கை? சத்தியமாக கிடையாது. நானே இது கேள்விப்பட்டதுனால நான் யார் மேலே குறைன்னு சொல்ல வரல, உண்மையை சொல்கிறேன். இது இந்த சிந்தனை கூடாது. இதுதான் அனுகூலமாக பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான், இந்த சமயத்தில் நிறைய நாமா சொல்லலாம், பாகவதம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கணும். அப்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கையில். எந்த நிலையை பகவான் நம்மளுக்கு கொடுத்தாலும் அவனை நம்ம கிருஷ்ண பக்தி உண்டு, அவளை பற்றியா அந்த நிலையிலையும் பணம் சம்பாதிக்கணும் தான் புத்தி வருது. தப்பிச்சோம் பழிச்சா உயிர் பழிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி, அப்பா இனிமேல்ட்டு பகவானே இனிமேல்ட்டு நீதாண்டாப்பா கதி அப்படின்னு மாமியகம் சரணவரிச்சான்னு வந்துடுவானான்னு பார்த்தா வரமாட்டேன்றான். தெரியும், பணத்தை நடிக்க தான் வர்றான். அந்த அளவுக்கு பானமானது கண்ணை மறைக்கிறது பற்றியா. அப்போ இவர்களோடலாம் அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் என்னன்னா இதே மாதிரி தான், டைம் இல்லை, ஆஃபீஸுக்கு போகணும், இது போகணும், வேலையில் எனக்கு ரொம்ப டைம், எனக்கு பிஸியாக இருக்கேன்பா, நான் பிஸியாக இருக்கேன்பா. அது பேரம்பத்திலாம் வேறு நான் தான் காப்பாற்றணும். சாரி, பேரம்பத்தில் பிள்ளைங்கள நான் தான் காப்பாற்றணும், நான் தான் பண்ணணும், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், எல்லாம் பிஸியாக இருக்குது. வீட்டுக்கு வந்தால் இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல, அது தொல்லைன்னு சொல்கிறாரே தவிர உண்மையில் அது சந்தோஷம் இருக்குது. அவர்களுக்கு கவனிக்கணும், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதே சமயத்தில் காலையில் ஆஃபீஸ் போகிறது கரெக்டாக இருக்குது, டைம் கரெக்டாக இருக்குது. என்னால் சாயங்காலம் லேட்டாக வரேன், என்னால் முடியாது, எங்கேயும் வர முடியாது, வாங்க ஒரு நாள் ராமநாமத்துக்கு வாங்க, நாமசங்கீர்த்தனம் பண்ணுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரவே வர மாட்டேன்ட்டார். அவர் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு நோய் உண்டாயிடுது. அந்த நோயில் அவர் சரியான ஜுரம், அவரால் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நோய். அப்படி ஒரு கஷ்டம் வந்த உடனே அப்புறம் படுத்து கிடக்கிறாரு. இதே மாதிரி தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகி வந்து படுத்தேன், அதே மாதிரி இப்போ நோய் வந்து படுத்துன்னு இருக்கார். இப்போ எழுந்திருக்க முடியல, 10 நாளாக எழுந்திருக்க முடியல. என்னென்னவோ ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, ஆனால் எழுந்திருக்க முடியல. என்ன பண்ண முடியும்? போனால் ஆள் பார்த்தா ஒல்லியாயிட்டார். பாகவத்தை கூப்பிட்டா வரலை, நாமசத்தை கூப்பிட்டா வரலை. நோயால் இப்போ அவதிப்படுறீ. இப்போ எவ்வளோ செலவாச்சுன்னா இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுமா, உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லையா, என்னமோ சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது இதுன்னு என்னென்ன சொல்கிறாங்க. என்ன ஏன்பா பகவத்கதைக்கு கூப்பிட்டா வரல, 10 நாளாக 15 நாளாக ஹாஸ்பிட்டலில் கிடக்குறேன். அப்போ நான் 1 மாதம் ஆகிடுது சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கையில் பார்த்தா அப்புறமா ஹாஸ்பிட்டலேருந்து வந்த பிறகு கூட அந்த ஸ்டிக்கு ஒன்று நடந்து அப்படி என்னமோ பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா ஏதோ அடிக்கடி மாத்திரை போட்டுக்கிறாங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு மாத்திரை போட்டுருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ சிரமங்களை படுறீங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, ஆனால் இவ்வளோ கஷ்டத்துக்காக அவகாசத்தை எடுத்துக்கொள்கிறீர்களே, இவ்வளவு கஷ்டத்துக்காக நோய்களால் அவதிப்படும் போது அதுக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணோம் அப்படின்னு போகிறோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் பகவத் விஷயத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளவு காரணங்கள் சொல்கிறாங்கன்னா, பகவான் வரவழைச்சா தானே அவங்களால வர முடியும். பகவான் வரவழைச்ச அழைக்கப்பட்டவர்கள் தானே பகவத் பக்திக்கு வர முடியும். அழைக்கப்படாதவர்களால் எப்படி வர முடியும்? நீ தலையால் தண்ணி குடித்தா கூட முடியுமா? நம்ம நினச்சி முடியறது அதெல்லாம். அப்போ அவன் மேலே தப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன இல்லையா, ஆக்சிடெண்ட் ஆன மேலே தப்பு இல்லை. நோயால் இப்போ படுத்தாருன்னு சொல்கிற இல்லையா, அவர் படுத்தவங்க மேலே தப்பு இல்லை. முடியல, உடம்பு சரியில்லை, முடியல, படுத்துட்டேன், பாகவத் என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது,
அதெல்லாம் இப்போ முடியாது. அப்புறம் வேணால் பார்க்கலாம். நம்ம கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணி நம்ம பலம் கூப்பிட்டா கூட வரமாட்டான். அதான் அண்ணா சொல்வார், பாக்கியத்தை மந்த பாக்கியாக நான் பாக்கியம் இல்லாதவர் இருந்தால் கூட அவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறான், என் பிள்ளை வந்து ஜுரத்தில் இருக்கான், கஷ்டப்படுறான், ஐயோ அவன் அனுமதிக்க மாட்டான், என் மனைவி அனுமதிக்க மாட்டான். என் மனைவி வந்து பயங்கரமான ராட்சசி, ரொம்ப சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அப்போ அவள் பேச்சு நீ கேட்காத. அது எப்படி? அப்படிலாம் விட்டுற முடியாத மனைவி. அவன் பேச்சு கேட்கல, நீ அவள் பேச்சு கேட்காத, நீ வா பகவத் கதைக்கு வா, பகவன் நாம சொல்ல நாம சேர்த்துன. அப்படிலாம் விட்டுற முடியாது, குடும்பத்தை விட்டுற முடியாது, மனைவி விட்டுற முடியாது. நீ விட்டு வா, அவன் பின்னாடி வருவான் பகவத் பக்திக்கு. ஒரு பக்தர் சொன்னார், ஒரு பக்தர் கேட்டார், நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் நான் பக்திக்கு வரேன், ஆனால் என் மனைவி வரவே மாட்டேன்றான். வருவா அப்படின்னு வருவான்னு சொன்னேன். மறுநாளே வந்துட்டா பக்திக்கு. அவருடைய மனைவி. நடந்த விஷயம். முன்னாள் சொன்னார் வரல, நான் சொன்னேன் கண்டிப்பாக வருவா அப்படின்னு. வந்துட்டா, மறுநாள் வந்துட்டா, அவங்க மனைவி வந்துட்டா, கூடவே வந்துட்டா, வந்து நாமசங்கத்தில் கலந்துட்டா. இப்போ நடந்த விஷயம் அது. ஏன்னா வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், முதல் நீ தர்மத்தை சரியாக கடைப்பிடி. நீ மற்றவங்களுக்கு கம்பல்ஷன் பண்ணுறதை காட்டிலும், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதை காட்டிலும் நீ உன் தர்மத்தில் சிறப்பாக இருந்தனா நீயே தீவிரம் இல்லை. ஆனால் நான் தீவிரமாக பண்ணுறேனே, நான் நிறைய நாமெல்லாம் சொல்கிறேனே அப்படின்னு போதாதுன்றேன். அப்படின்னா போதாதுன்னு அர்த்தம். இந்த நாமம் போதாது. இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போகணும், அதெல்லாம் வேலை இருக்குது, எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணால் கூட நீ பகவத் விஷயத்தில் முழு ஈடுபாடு காட்டலை. இதுதான் உண்மை. அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ பகவத் விஷயத்தில் உண்மையாக ஈடுபாடு காட்டி நிறைய நாமா சொல்லு, நீ பக்தி பண்ணு, நீ பாகவத பாராயணம் பண்ணு, நீ பாகவத பக்தியில் ஈடுபடு, பகவத் சிரவணம் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அனுகூலமாகவே இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அவங்க வரலன்னு சொன்னால், எதுக்குறாங்க சொன்னால், நம்ம தபசு போதலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால் நம்ம சொன்னாவே வந்துடுவோம், பெரிய விஷயமே இல்லை. அதனால் புரிஞ்சுக்க, அதாவது இதுக்கெல்லாம் அவகாசம் இருக்குது. நோய்களால் வதப்படும் போது, ஹாஸ்பிட்டலில் படும்போது அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்குது. இன்றைக்கி லீவ் போட்டு செக்கப் போகிறதுக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் ஆபத்து. உடம்பு வந்துச்சு, உடம்புக்கு ஆபத்து சொல்லி, ஆத்மாவுக்கே ஆத்மபாதம் கிரகம் அந்த கூபம். இந்த கிரகமே அந்த கூபம், பாழுங்கிணறு போல் உன்னை மயக்கிடும். கிரகவரதானம், இந்த வீட்டை விட்டு வெளியே வரதில்லை, இந்த குடும்ப தர்மத்தை விட்டு நான் வெளியே வரதே இல்லை, அப்படி நான் விரதமாக மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? ததாந்தகம் தத்சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம். தடைப்பட்ட ஆசைகளோடு, நிறைவேறின ஆசைகளோட நிறைவேறாத ஆசைகள் தான். அதில் எவ்வாறு ஒரு கவலை மனசு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரம் பகவத் சங்கத்துக்கு வரலாமே, ராமநாமா சொல்லலாமே, பாகவதம் பாராயணம் பண்ணலாமே. பாகவதம் பாராயணம் பண்ணுறதையாவது காது கொடுத்து கேட்கலாம். அவகாசம் இல்லை, டைம் இல்லை, பிஸி, பணம் சம்பாதிக்கணும், அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் சொல்கிறியே. ஒரு நோயில் வதப்படுறியே, இவ்வளோ சித்திரவதைப்படுறியே, உன்னால் நடக்கக்கூட முடியலையே, அந்தளவுக்கு நோயில் வதப்படுறீங்களே. அப்போ அந்த நோய்க்கு அதை சரி பண்ண உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு லீவ் எடுக்கிறீங்க, வேறு எங்கேயோ போகிறதுக்கு லீவ் எடுக்கிறீங்க. ஆனால் பகவத் பக்திக்கு லீவ் எடுக்க மாட்டேன். 2 மணி நேரம் நாம சங்கத்துக்கு வர மாட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஏன் வர மாட்டேன்றாங்க, அவங்களால ஏன் வர முடியல அப்படின்னா, பகவானால் அழைக்கப்பட்டால் தானே வர முடியும். பகவான் நினைச்சாதானே. வீட்டிலே புஸ்தகம் இருக்கலாம், இது ஒருத்தர் சொல்லி கேள்விப்பேன், வீட்டிலே புஸ்தகம் இருக்கலாம், ஆனால் பார்த்தா அவங்களுக்கு வேறு விஷயங்கள்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. பாகவதமாக ராமாயணமாக படிக்க முடியல, ஒரு ஸ்லோகம் கூட படிக்க முடியல. வீட்டில் புஸ்தகம் இருக்குது, ஆனால் ஆர்வம் இருக்குது, படிக்கவும் தெரியும், படிக்க நல்லா வரும், சான்ஸ்கிரிட் நல்லா ஃப்ளூயன்ஸியாக வரும், நல்லா படிக்க வரும், நல்லா எல்லாம் வரும், ஆனால் படிக்க முடியல அவங்களால. ஏன்னா வேலை, பிஸி, அது இது எல்லாமே, ஆஃபீஸ் தொல்லை, எல்லாம் தொல்லை. படிக்க விடலை, படிக்க முடியலன்றதை விட படிக்க விடலை. நம்முடைய கர்ம வினை ஏது பாபகர்மாக விமுகான் அகேன அப்படின்னு சொல்கிறது இல்லையா சாஸ்திரம். பாபகர்மாவனால் பாகவதம் படிக்க விடாது, ராமாயணம் படிக்க விடாது. விமுகான் அகேன, அவருடைய பாவம்தான் கிருஷ்ணனை திரும்பி பார்க்க விடாதபடி பண்ணுறது. அவள் பகவான் நினச்சிட்டான்னா
அதுதான் இங்கே சொன்னோம். நம்ம எதுக்கு சொன்ன இந்த விஷயத்த, அப்ரதிஹதா, எல்லா தடங்கல்களையும் மீறி தான் கோபிகள் வந்த மாதிரி ராசலீலைக்கு கிருஷ்ண பக்திக்கு வந்தே ஆக வேண்டும். யஜ்ஞபத்னிகள்லாம் வந்த மாதிரி வரணும், பிரகலாதன் வந்த மாதிரி வந்துடும். பிரகலாதனுக்கு ஆபத்துகளே வந்துச்சு, உயிர் போகிற ஆபத்துக்கு. அதை தாண்டி வந்தான் பகவத் பக்திக்கு. அவன் சபாஷ் தத்தே தைரியம் அதவா பண்டிதா. பாகவத மகாத்மா சொல்கிறோம்ல, அவன் தான் தைரியசாலி, அவன் தான் பண்டிதன், அவன் தான் ஞானி, அவன் தான் சிறந்த புத்திமான். அப்போ அவன் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கிறான். அவன் தான் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கான். இதுக்கெல்லாம் சாக்கு போக்க சொல்லி நீ சார்ஜாப் சொல்லி நீ தப்பிக்கணும்னு நினச்சா பாகவத தர்மத்திலேருந்து நீ தான் முட்டாள், ஏமாற்றப்படுகிறாய், மாயால் வஞ்சிக்கப்படுகிறாய். திருடம் வஞ்சித்தம், மாயா திருடம் வஞ்சித்தம் அப்படின்றா தேவகதி அம்மா சொல்கிறா. நான் திருடமாக மாயால் வஞ்சிக்கப்பட்டவள் ஆகிவிடுவேன். யார் இடத்துல சொல்கிறா? கர்த்தம பிரஜாபதி எடுத்து சொல்கிறார். நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் அனுகிரகம் பண்ணுறாரு கர்த்தம பிரஜாபதி. இல்லைன்னா அந்த அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னா எல்லாம் அடைஞ்சு அதாவது கர்த்தம பிரஜாபதி கணவரை அடைஞ்சு அவள் கேட்குறா, எனக்கு ஞானத்தில் நீங்கள் கொண்டு போகிற ஞானத்தில் எனக்கு பங்கு வேண்டும். அதை நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போனால் நான் உங்களை அப்படியேப்பட்ட மகாத்மாவுக்கே மனைவியாக வாக்குப்பட்டு கூட, ஆனால் பகவான் விஷ்ணுடைய மாயையால் திருடமாக வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். அது மாதிரி தான் நாமெல்லாம் மாயையால் வஞ்சிக்கப்படுறதில்ல, மாயிலே விளையாடுறோம் நாமெல்லாம். மாயே நம்ம சொந்த பந்தம் ஆகி போச்சு. அதான மனைவி எல்லாம் குடும்பம் கவலைகள், பணம் சம்பாதிக்கிறது, சம்பளம் எல்லாம் சொல்கிறோம், நம்ம சொத்து சுகம் எல்லாமே என்ன மாயை தானே. மாயை பகவானிடத்தில் யா மாயா சா மாயா, எது ஒன்று இல்லாதது இருக்கிறத மாதிரி தோன்றுறது. இறந்த பிறகு இதெல்லாம் உனக்கு கூட வரப்போதில்லை, இதை விட்டு போகும்போது உங்க கூட வரப்போதில்லை. அதே சமயத்தில் ஒரு பக்கம் கையில் பணம் வந்துகிட்டே இருக்குது, அவருக்கு பணம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இந்த 20 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு நாளைக்கு பார்த்தா காணாமல் போகுது. அப்படின்னா இல்லாதது தான் இருக்கிற மாதிரி சும்மா உன்னை பிரமிக்க வைக்கிறது, காட்சி கொடுக்குறது, உன்னை பளபளக்க செய்யுது. உண்மையிலே இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் கைவிட்டு போயிட்டே இருக்கக்கூடியது. செல்வம் சென்று கொண்டே இருக்குமா. ஆனால் அதுக்கு தான் அது நித்தியத்துவம் என்று நினைத்து கொண்டு அதுக்கு தான் நீ பாடாப்படுற, அது நித்தியமானதாக நினைத்து கொண்டு அதுக்கு தான் நீ ஓடா தயார கடினமாக உழைக்கிற. அப்போ புத்தி எங்கே போகுது பாருங்கள், பணத்தில் தான் போகுது புத்தி. பகவான் என்ன ஒரு அடி கொடுத்தாலும், நோய்களால் வாட்டப்பட்டாலும் இவர்கள் பகவத் விஷயத்துக்கு வர மாட்டேன்றாங்க. அப்போ கூட ஐயோ இன்றைக்கி வேலை போச்சு, இன்றைக்கி சம்பளம் போச்சு, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் கேட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல ஆஹா இன்றைக்கி கிருஷ்ண பக்தி போயிடுச்சு, பகவான் நாம சொல்லாமல் போயிட்டு பாகவதம் படிக்க முடியாமல் போயிடுது, இன்றைக்கி பாகவதத்துக்காங்க சப்தாகம், ஐயோ நான் 2 நாள் தான் போக முடிஞ்சது, இன்னும் 5 நாள் இருக்கே, என்னால் எப்படியோ போக முடியும், எப்படியாவது போகணுமே அப்படின்ற அந்த ஆர்வம் வரல பாருங்கள். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட 3D யுகாயத்தை, ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணால் கூட யுகத்துக்கு சம்மானம் நினைப்பாங்க பாகவதர்கள். அவங்களால பொறுத்துக்க முடியல. ஐயோ இன்றைக்கி பரத யோக சரித்திரம் இன்றைக்கி போயிடுது, ஐயோ அது கேட்க முடியாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல போலி அந்த மகாத்மா தரிசனம் பண்ணலையே. அப்போ நித்தியம் பாகவத சேவையா, அந்த நித்தியம் பாகவத சேவையால் ஈடுபட முடியலையே அப்படின்னு வருத்தப்படணும். ஆனால் வருத்தப்படுறதா தெரில. போனால் பயன்போது இன்றைக்கி சம்பளம் போச்சே, அதான் பெரிய விஷயம். இன்றைக்கி பாகவத்துக்கு நான் சம்பளம் போயிடுச்சு, இங்கே கவலைப்படுறான். பாகவத்து வந்துட்ட பிறகு இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் போயிடுச்சு. இந்த சொத்தை பெருசாக மதிக்கிறான், ஜடமான வஸ்துவாகி அந்த பணத்தை பெருசாக மதிக்கிறான். சைதன்யம் உள்ள பகவானையாக சச்சிதானந்த ஸ்வரூபனை இழந்துட்டுமேன்ற ஒரு நாள் கூட கவலைப்படுறதாவே தெரியல. நான் பழகின மக்கள் வரைக்கும் சொல்கிறேன், நான் பழகாதவங்களை பற்றி நான் சொல்ல முடியாது. பழகினதை வச்சு தான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இல்லை பாகவதத்தில் ஏற்பட்ட அனுபவம்னா சொல்லலாம். அஜாமலன் அப்படி व्यர்த்தமாக காலத்து 88 வயசு வரைக்கும் व्यர்த்தமாக காலம் போக்கினானே அப்படின்னு இப்போ சொல்லலாம். பரத யோகீஸ்வரர் அப்படி பூஜை பண்ணி கடைசியில் மானம் நினச்சி இந்த உயிரை விட்டார். அது மாதிரி பூஜை பண்ணலாம், அவங்களும் பக்தி பண்ணலாம். கடைசியில் என்னென்னா நோக்கம் பணத்தை குறித்து நோக்கமாக இருந்தால் ஆயுசு व्यர்த்தமாக போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் போனால் திரும்பி வராது.
ஒவ்வொரு க்ஷணமும் சூரியன் நம்ம ஆயுசை அபகரிக்கிறானா, உதயமாகும்போது அஸ்தமனம் ஆகும்போது. ஒரு நாள் கேலண்டரில் தேதி கிழிக்கிற உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கிழிக்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் போச்சு, பகவத் பக்தி இல்லாமல் போச்சுன்னா, பகவத் பக்தியோடு போச்சுன்னா சந்தோஷமாக கிழிப்பேன். அருமையாக பகவத் கதையில் பொழுது போச்சு, பாகவத பாராயணத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற விஷயத்தில் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும். நான் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்கிறேன், விழிப்புணர்வுக்காக சொன்னேன், ஜாக்கிரதைக்காக சொன்னேனே தவிர யார் மனசையும் புண்படுத்துக்காக சொல்ல, பணம் சம்பாதிக்க தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் பாகவத தர்மத்துக்கு அவகாசம் கொடுக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். அவகாசமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ சம்பாதிச்சு இப்போ எவ்வளோ சேர்த்து வச்சிட்டோம், நாம் எவ்வளோ சம்பாதிச்சு எத்தனை லட்சம் சம்பாதிச்சு அதில் என்ன சந்தோஷம் கிடைச்சிடுச்சு, சரி அப்படியே சேர்த்து வச்சோம், என்ன சந்தோஷம் நம்ம அனுபவிச்சிட்டோம். ஏதோ ஒரு இன்னும் சதா சமுத் விக்னதியாம், எப்பொழுதும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டு தானே இருக்கீங்க. ஐயோ அது எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, அவங்க வருவாங்களோ இவங்க வருவாங்களோ, அவங்களும் பேச முடியுமா இவங்களும் பேச முடியுமா, பலவிதமான கவலைகளில் தானே இருக்கும். இந்த செலவை எப்படி சமாளிக்கிறது, அந்த செலவை எப்படி சமாளிக்கிறது. சதா சமுத் விக்னதியாம், எதனால்னா அசத்கிரகாத்து, அழியக்கூடிய வஸ்துக்களை கிரகிச்சதுனால நமக்கு இப்படிப்பட்ட கவலைகள் உண்டாகதான். அசத்கிரகாத்து, அதனால் நான் உன் ஆத்மலாபத்தை சம்பாதிக்காதபடி உனக்கு தடங்கல்களை உண்டாக்குகின்ற இந்த இல்லற தர்மத்தை விட்டுடு. ஹித்வா ஆத்மபாதம் அப்போ என்னென்னா கிரகம் அந்த கோபம். பாடுங்கணத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா யார் கத்தினாலும் கேட்காதான். வெளியில் போகிறவங்க யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அவங்கவுங்க அவர்களே தான் கரையேறி ஆகணும். அது மாதிரி சம்சாரத்தில் விழுந்தவங்களுக்கு, பகவானை மறந்தவங்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தான் சமாளிச்சுக்கணும், யாரும் வரமாட்டா. ஏன்னா தண்ணி இருந்தாலும் படி இருந்தாலும் பிடி இருந்தாலும் படியும் இல்லாத கிணறாகுது அந்த கோபம், பாழும் கிணறு. அதில் விஷச்சந்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குமா. பல பேருடைய ஏசுதல் பேசுதல், அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், இவங்களுக்கு தகுந்த கூட தர்மேஷு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கூட தர்மேஷுன்னா கபடமான தர்மங்கள் நிறைஞ்சது இந்த இல்லறம் ஆரம்பிச்சு. இதில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது சுத்தமான பாகவத தர்மத்தை சொல்கிறேன். இதில் யாரும் மனசும் புண்படுத்துக்காக நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். கூட தர்மேஷு, மனசு கபடங்கள் நிறைஞ்ச மக்களோட தான் நம்ம பழகிறோமா இந்த இல்லறத்தில். அப்போ அதில் விஷஜந்துக்களால் கடிக்கப்பட்டது என்னென்னா, அவர்கள் சொல்லக்கூடிய மனசு புண்படக்கூடிய சொற்களால், பல ஹிம்சைகளால், அவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை சகிச்சுண்டு அவர்களிடத்தில் சிரித்து பேசிட்டு இருக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உறவினர்களால். அப்போ சொல்கிறார் கிரகம் அந்த கோபம். அப்போ என்ன பண்ணா, வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத, பிருந்தாவனத்துக்கு போயிடணுமா பகவத் கதைகளை கேட்கறதுக்கு. இல்லைன்னா பிருந்தாவனம் போல் இருக்கக்கூடிய மகான்களுடைய, பிருந்தாவனம் சொல்கிறேன் இல்லையா, மகான்களுடைய ஆசிரமம், சிரமத்தை போக்கக்கூடிய ஆசிரமம். அவள் மகான்களுடைய சங்கத்தில் பாகவதம் படிக்கிற இடமே பிருந்தாவனம் தான். ஹரிம் ஆசிரியது, அந்த இடத்துல போய் பகவானை ஆசிரியிக்க வேண்டும், பகவத் கதைகளை கேட்டு அனுபவிக்க வேண்டும். இதுதான் தெளிவான ஒரு வழி, மங்களகரமான பாதை. மனோ மகோத்சவம் சிவதம், மங்களத்தை உண்டாக்கக்கூடிய பாதை. இதை மறந்துட்டு நீங்கள் எதை செய்தாலும் ஸ்ரம ஏவகி கேவலம், கஷ்டங்கள் மட்டும்தான் மிஞ்சும். அனுகூலமாக இல்லாதவர்களுக்கே நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்களே, பகவான் அனுகூலமாக இருக்கக்கூடியவனாச்சே, அப்போ நீங்கள் அவனுக்காக எவ்வளோ செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாமே பகவான் கொடுத்துருக்கான். கை கால்கள் நல்லா இருக்குது, பேச்சு முடியும், பகவான் நாமா சொல்லலாம், காது நல்லா இருக்குது, பகவத் கதைகளை கேட்கலாம். இதுக்கு தானே பகவான் உறுப்புகளை கொடுத்துருக்கான். சவை மன கிருஷ்ணபதம், அந்த உறுப்புகளை சரியாக பயன்படுத்தினவர் யாருன்னா அம்பரீஷன் தான். நாமெல்லாம் இப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறோம். அசத்கிரகாத், அசத்தான விஷயங்களுக்காக இந்த கரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றோம். பகவத் பக்தியை மறந்து கை எதுக்கான கரு ஹரேர் மந்திரமாஜனாதுஷு, பணத்தை கட்டுக்கட்டாக என்றதுக்காக இல்லை, கோயில்களை கூட்டி பெருக்கிறதுக்காக தான் இந்த கைகளை பகவானுக்கு பூஜை பண்ணும். ஒரு புஷ்பத்தை பகவான் திருவள்ளியில் சமர்ப்பிக்கிறதுக்காக தான், ஒரு புஷ்பத்தில் இல்லை. அதான் சொல்கிறேன், அவிரத புருஷ பரிச்சர்யா, இடைவெளியில் 24 நேரம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா பரதேகேஸ்வரர், அதுக்காகத்தான். அவிரத
இடைவெளி இல்லாமல் புருஷ பரிச்சரியா பகவத் பூஜைக்காக தான் அந்த கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாது ஹரே க்ஷேத்திர பதாபிசர்பணம். கால்கள் எதுக்காகனா பகவான் கோயில்களை காலார நடந்து செல்வதற்காக. அப்போ நாம் பிஸின்றோம். அவன் என்ன கட்சியில் பிஸியாகவே ஆகிடும். பகவத் கதைக்கு கட்சி வரைக்கும் வர முடியாமல் நாம் நினச்ச போது நான் வந்துடுறேன் பகவத் கதைக்கு. இப்போ இந்த கடமைகள்லாம் திருத்துட்டு இந்த பிஸியாக இருக்கேன், இப்போல்லாம் முடியாது. அப்புறமா எனக்கு ஃப்ரீயான பிறகு நான் எல்லாம் செட்டில்மெண்ட் இந்த கடமைகள்லாம் முடிச்சிட்ட பிறகு, என்னுடைய படிப்பு முடிஞ்ச பிறகு நான் சம்பாதனைகள் நல்லா சம்பாதிச்சு குடும்ப கவலைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் கல்யாணம்லாம் பண்ணிட்ட பிறகு அப்புறமா நான் ஃப்ரீயாக ஆகிடுவேன். அப்புறமா நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஆனால் வந்துடுறேன். பகவத் நடக்கவே நடக்காது. பகவான் இப்போ வராதவன் எப்பவும் வரமாட்டேன். இப்போ சாகு போக சொல்கிறியோ அப்போது அதுதான் அன்றைக்கும் அந்த சாகு போக தான் சொல்லுவேன். அதுக்கான காரணங்கள் கிடைக்கும் உனக்கு. ஏன்னா உனக்கு தான் அது டேஸ்ட்டே பண்ணலையே, இது டேஸ்ட்டே உனக்கு தெரியாது. ஏன்னா சத்சங்கத்துக்கு கூப்பிட்டு அலட்சியப்படுத்திட்டேன். இப்போ வராதவங்க எப்பவும் வர முடியாது. எதுக்கு நேரம்னா அதான் கிருஷ்ணன் சொல்கிறார், ஏன்டா இப்போ அழுத்த விட்ட கண்ணுக்குட்டியே அப்படின்னா, இதாம்மா சரியான சமயம், அதனால் இப்போ தான் அழுத்த விடணும். அது மாதிரி பாகவதம் கிடைச்ச இந்த க்ஷணம் உனக்கு பாகவதர் கிடைச்சிருக்கு. அப்போ பாகவதர்லேயே கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. பௌதிகவாதிகள் தான் கண்ணுக்கு தென்படுவாங்க. சொந்தம், உறவு, பந்தம், பணம், அந்த பணத்து மேலே குறியாக இருக்கிறவங்க மட்டும்தான் உனக்கு உறவினர்கள் ஆகிடுவாங்க கல்யாணம் ஆன பிறகு. அதுக்கு பிறகு உனக்கு இந்த பாகவத சங்கம் கிடைச்சாவே பெரிய விஷயம். இதில் மூழ்கி இருக்குது, அதில் மூழ்கி இருக்கிறது தான் நீ ரொம்ப விரும்பு. ஏன்னா ஆரம்பத்திலேயே நாம் கௌமாரம் ஆச்சரிய பிரார்த்தியா, புத்திமானவன் இளமையிலேயே காற்றுள்ள போதே தூத்திக்குன்னு சொல்கிறான். காற்றுள்ள போதே தூத்திக்குன்னா அந்த மூச்சு ஓட்டம் இருக்கும்பொழுதே பகவத் பக்திக்கு வந்துடணும் அப்படின்னு அர்த்தம். சரி, பகவத் பக்திக்கு வரல, அப்புறமா என்ன குடும்ப பந்தங்களை நான் ஏற்படுத்திக்கிறேன், நல்லா இது பண்ணிவிட்டேன், அப்புறமா நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன், அப்புறமா நான் வரேன்னு இன்னும் பந்தம் அதிகமாகும். பகவானுடைய மாயை எப்படி விளையாடுன்னு சொல்ல முடியாது. நாம் நினச்சி எதையுமே செய்ய முடியாது. நாம் நினச்சி ராமாயணமும் படிச்சிட முடியாது, நாம் நினச்சி பாகவதம் படிச்சிட முடியாது. ஆனால் நாம் நினச்சி முடியல. ஆனால் மகான்கள், கிருபாலுக்கள், சாதுக்கள், அவர்கள் கூப்பிட்டாலும் நம்ம போக மாட்டேன்றோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் புண்ணியத்தை கொடுத்து உனக்கு பாகவதம் படிக்க வைப்பாங்க. மந்த பாக்கியாக உனக்கு இல்லை, சரி, பாக்கியத்தை கொடுத்தாவது உன்னை பாகவதம் படிக்க கூப்பிட்றாங்க. பாகவதம் உங்கள் வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, இந்த ராமாயணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, ராமாயணம் பாராயணம் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க. பாக்கியத்தை கொடுத்து கூப்பிட்டா விட முடியலைன்னா அதுதான் பகவானுடைய மாயை. அதுதான் என்ன பண்ணுறது, பகவானால் அழைக்கப்படாமல் பக்தர்கள் அழைச்சா பகவானை ஒத்துப்பான். ஆனால் அந்த பக்தர்களே மதிக்கலைண்ணா, பக்தர்களே உதாசீனப்படுத்துகிறவங்களா இருந்தால் மத் பக்தர் துஷாமபி, என் பக்தர்களை துவேஷம் செய்பவர்களுக்கு இதை உபதேசிக்காதீர்கள் அப்படின்ட்டு யார் கபில வாசுதேவர் சொல்கிறார். தேவகதி அம்மா, என் பக்தர்களை துவேஷம் பண்ணுறவங்களுக்கு, என் பக்தர்களை அவமதிக்கிறவங்களுக்கு, இல்லை பக்தி இல்லாதவங்களுக்கு இதை உபதேசிக்கக்கூடாது. இந்த பாகவதத்தை, இந்த தர்மத்தை, அந்த சாங்கிய யோகத்தை அப்படின்னு சொல்கிறார், பக்தி யோகத்தை அப்படின்னு கபில வாசுதேவர் தேவகதி அம்மாவுக்கு சொல்கிறார். உண்மையாக இல்லையா, சத்தியமாக இல்லையா? அதை உணராமல் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பக்தியை மற்றவங்களை கம்பல்ஷன், அதை யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது. கம்பல் பண்ணால் நம்ம பக்தியை தான் இழப்போம், அவர்களுக்கும் பிரயோஜனப்படாது. நமக்கு அந்த அளவுக்கு தபஸ் இருந்தால் நீ கூப்பிட்டோன்னே வருவாங்க இல்லை வரது இருக்கட்டும், அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தபஸ் இருந்தால் அவர்கள் வரணும்னு சம்மதிச்சா அவங்களுக்கு பக்தி வராதவங்களுக்கு கூட பக்தி வரும். ஏன்னா இவன் சிறந்த பக்தனா, இவன் அந்த அளவுக்கு அனுஷ்டானத்தில் சிறந்த விலகி இவனுக்கு நல்ல தபஸ் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் அந்த பக்தியில் தீவிரம் ஏற்படும், இல்லைன்னா ஏற்படாது. ஆக மொத்தத்தில் என்னென்னா, பகவானுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னா அவர்களால் தலையால் தண்ணி குடித்தாலும் தலைகள் நின்னாலும் நடக்கவே நடக்காது, பக்திக்கு வர முடியாது கடைசி வரைக்கும். அதனால் பக்தர்கள் சங்கம் ரொம்ப 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 பியூரிஃபை ஆனது. பக்தர்கள் தேடி வராங்கன்னா அவர்களை அலட்சியப்படுத்திடக்கூடாது, உதாசீனப்படுத்திட்டோம்னா அப்போ பக்த சங்கமே நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப பகவானை உடனே பகவான் எதை கொடுத்தாலும் கொடுப்பான், பக்த சங்கம் மட்டும் அவ்வளோ லேஸில் கொடுத்துட மாட்டான். பக்த சங்கத்தை கிடைச்ச போது அலட்சியப்படுத்திட்டான், அப்புறம் தேடினாலும் அந்த சாதுக்கள் கிடைக்க மாட்டாங்க, அவர்கள் காணாமல் போயிடுவாங்க. ஐயோ இவர் இங்கே தானே வந்தார், அங்கே தானே வந்தார், இவருக்கு அப்படி கான்டாக்ட் பண்ணலாமா, அப்படி கான்டாக்ட் பண்ணலாமே, கான்டாக்ட் பண்ணவே முடியாது.
அது பிறகு அவர் தேடி வந்தாலே நான் உல்லாசனப்பட்டுட்டேனே, அப்புறமா நீ கஷ்டம் தான் பண்ணணும். அதனால் சாதுக்கள் மகான்கள்லாம் அழைக்கும் போதே நம்ம போயிடணும். ஏன்னா மகான்கள் அழைக்கலை, பகவான் அழைக்கிறான் மகான்கள் மூலமாக. அது நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா அது பிறகு பகவான் விஷயத்துக்கு நம்மளால் வர முடியாது. அது மாதிரி ஏன் சில பேர் வராமல் இருக்கிறாங்க அப்படின்னா, பகவானால் அழைக்கப்படலை. நம்ம தான் சொல்கிறேன், நான் அப்புறம் படிச்சுக்கிறேன், நான் அப்புறம் பாகவதம் படிச்சுக்கிறேன், ராமாயணம் படிச்சுக்கிறேன், என்னால் நான் பண்ணிட முடியும், எனக்கு ஈஸி தான், என்னால் ஒரு நாள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக 10 அத்தியாயமாக படிச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன், அப்படி படிச்சுக்கிறேன், எப்படி படிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா பாகவதத்தோட விட மாட்டாங்க. ஏன்னா பகவான் நினச்சா தானே நீ படிக்க முடியும். பகவான் என்ன வகுக்கிறானோ, உன்னை எப்படி படி வைக்கணும், இப்போ 10 அத்தியாயம் படிக்கணுமோ, 2 அத்தியாயம் படி வைக்கணுமோ, அவன் தீர்மானம் பண்ணுறது தானே. நாம் யார் தீர்மானம் பண்ணுறது? பகவானுடைய கிருபை இருந்தால் தான் நடக்கும். பகவானுடைய கிருபை மட்டும் எப்படி கிடைக்கும்னா பக்தர்கள் மூலமாக தான் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம், வியர்த்தமாயிடுச்சுன்னு அர்த்தம், பகவானால் அழைக்கப்படலன்னு அர்த்தம். அவர்களால் வாய் கண்ணம் மறைக்குது, பெண் விஷயமான மாயோ, இல்லை பொன் விஷயமானோ, இல்லை பணத்து விஷயமான மாயோ, சொத்து விஷயமான மாயோ கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். எப்படியோ ஒன்று மொத்தம் லாஸ், நஷ்டம். அதனால் எதுக்கோ அவகாசம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேறு ஒரு உடல் நோயோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ ஏற்பட்டால் இவன் லீவு போட்டுடுறான். இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறான், 10 நாள் லீவு, 10 நாள் இவனும் லீவ் போட்டுறான். அப்போ அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்கா? இல்லை வேறு ஏதாவது பணம் வேறு எங்கேனா கிடைக்குன்னா அங்கே போய் பணம் வாங்கிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்கானா? அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்குது. யாராவது கல்யாணத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் நெருங்க அவங்களால ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா அங்கே போவான், அந்த கல்யாணத்துக்கு போவான், அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்குது. எல்லாத்துக்கும் அவகாசம். பௌதிக விஷயங்களில் ஈடுபடுறதுக்கெல்லாம் அவகாசம் இருக்குது. ஆனால் பகவத் விஷயத்துக்கு வர்றதுக்கு அவகாசம் இல்லைன்னும் போது அவர்களுக்கு என்ன பண்ணுறான், ஒரு அடி கொடுத்து அவங்களுக்கு 10 நாள் 15 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்புறமா அவகாசத்தை கொடுக்குறான். அப்போவாது நீ நாமா சொல்லியாருன்னா, அப்பவும் பணத்து மேலே புத்தி போச்சுன்னா போடாப்பா அப்படின்னு. அதுதான் வேறு என்ன பண்ண முடியும்? அவர்கள் கைவிட்ட கேஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். பகவான் நாமா சொல்லத்துக்கு வரமாட்டாங்க, பாகவத்து வரமாட்டாங்கன்னா அது கைவிட்ட கேஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பகவான் கிருபாலு இல்லை, பகவான் கிருபாலு இல்லை அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பகவான் என்ன அவ்வளோ கிருபை பண்ணியிருப்பான். அந்த பக்தர்கள் மூலமாக வந்து கூப்பிட்டேன்னா வரலையா, அந்த பக்தர்கள் உன்னை பல விதமாக பல தடவை உன்னை வற்புறுத்தினாரா பாகவதம் படின்னு கேட்கல. இப்போ என்ன பண்ணுறேன், குத்துதே கொடையதுன்னு. இப்போது ஜென்மத்தில் இப்போ என்ன பண்ணுறேன், உடம்பு சரியில்லை, இப்போ முடியல, எழுந்து கூட முடியல. இப்போ பாகவதம் நீ படிக்கணும்னு நினச்சோட படிக்க முடியுமா? முடியாது. இட்ட காலாக இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது பாகவத்துக்கு வந்தியா? வரலையே. அப்போ போ, அப்போ படு, கஷ்டப்படு, அவ்வளோதான். அப்போ தான் எந்த விஷயங்களுக்காக இன்றைக்கி ஓடினோம் அதெல்லாம் கடைசி காலத்தில் உதவாதுன்றது கடைசி காலத்தில் உணர்வோம். இல்லை ஆரம்பத்துலேயே சில சிம்டம்ஸ் காண்பிக்கும் போதே உணர்ந்திருப்பான். உணரலைன்னா அதுக்கு பிறகு பகவானே உணர வைப்பார், அவ்வளோதான். அதனால் நம்ம நினச்ச போது வந்து பாகவதம் படிச்சுக்கலாம், நம்ம நினச்ச போது ராமாயணம் படிச்சுக்கலாம், நடக்காது. கூப்பிடும்போது நீ வரல, நீ நினச்ச போது பகவான் வந்துடுவானா? அப்படிலாம் இல்லை. பகவானா நம்ம வீட்டு வேலைக்காரன் கிடையாது. பகவான் வந்து கிருபாலு, கிருபை காண்பிச்சான், பயன்படுத்திக்கல. அப்புறம் உன்னால் வரணும்னு நினச்சா கூட வர முடியாது. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் பந்தப்பட்டு உன்னை பலவந்தப்படுத்தும். அதான் பகவான் கிருபை பண்ணலன்றதுக்கு அர்த்தம். உனக்கு பண விஷயமோ வேறு விஷயத்துலையோ உனக்கு வந்து மைண்டு வந்து பரட்டிடும் இல்லையா? இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, உத்தியோகம் இருக்குது, படித்தோம் உடனே வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அது பண்ண அதுதான் கோலாகவே இருக்குது. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய பணக்கார ஆகணும். அந்த கோல் இருக்கிற வரைக்கும் பகவத் பக்தியில் கிட்ட கூட நெருங்க முடியாது. பாகவதம் சொல்லியிருக்கு, ஏன்னா ஜன்மைஸ்வர்ய சுதர்ஸ்ரீபிகி ஏதமானம் அதப்புமான் நைவ அர்ஹதி அபிதாதும் வைத்வம் அகிஞ்சன கோச்சரம் குந்தி தேவி சொல்கிறா. எப்போ உனக்கு வந்து பிறவிலையோ ஐஸ்வர்யத்துலேயோ அழகுலையோ பாண்டித்யத்துலேயோ இல்லை படிப்புலையோ செல்வத்துலேயோ
இவைகளில் வந்து அவைகள் விஷயமாகவே அவனுக்கு கர்வம். அது அந்த பணம் நிறைய பணம் சம்பாதிச்சா மட்டும் இல்லை, அவைகள் இருக்கிறதுனால பணம் வந்தால் உடனே கர்வம் உண்டாயிடும். பணம் கிடைக்காத போது அந்த பணத்தை விஷயமான ஏக்கம் உண்டாயிடும். அப்போ 2 விஷயத்துலையும் நீ கிருஷ்ணனை மறக்கிற. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறப்பார், இப்போவே கிருஷ்ணனை மறக்க ஆரம்பிச்சிட்டேன். பணம் சம்பாதிச்ச பிறகு எப்படி கிருஷ்ணன் நினைப்பேன்? மதம், ஒரு கர்வம் உண்டாயிடும். அந்த பணத்திமுறை, இன்றைக்கி பணம் 2000 ரூபாய் சம்பளம், 3000 ரூபாய் சம்பளம் போயிடுமே இன்றைக்கி அப்படின்ற ஒரு இது வந்துடுச்சுன்னா உன்னால் கிருஷ்ண பக்தி வர முடியாது. நைவ அர்ஹதின்றார். இவைகளை பெருசாக மதித்தவன் பகவானை மதிக்க மாட்டான். ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபிகி ஏத மான மத புமான்னு நைவ அர்ஹதி அபிதாதும் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். இதெல்லாம் வேணாடா எனக்கு, உயர்ந்த பிறவி வேணாம், செல்வம் வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், கிருஷ்ண மட்டும் தான் எனக்கு ஓணும் அப்படின்னு நினைக்கிறான் பற்றியா? அவன் அகிஞ்சனர்கள், எதுலேயும் பட்டுதல் அற்றவர்கள். அவர்களுக்கு சுலபமாக கிருஷ்ணா ராமா கோவிந்தான் பகவான் நாமா சொல்ல முடியும். பாகவதம் பாராயணம் பண்ணும், கிருஷ்ண பக்தியில் அப்படியே தலைக்க முடியும், ஆனந்தம் அனுபவிக்க முடியும். ஸ்ரீ அண்ணா சொல்கிறார் இல்லையா, அந்த கதைகளில் அப்படியே ரசிக்க முடியும். அவர்களுக்கு டைம் அவகாசம், நிறைய அவகாசம் இருக்குது கிருஷ்ண கதைகளை கேட்கறதுக்கு. அவங்க ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இவன் லட்சமாக சம்பாதிக்க சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாது. அசத்தான விஷயங்களை கிரகிச்சிருக்கிறவன் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆனால் பாகவதம் படிச்சுட்டு பாகவதம் கேட்டுன்னு ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இவங்க சல்லாபம் பண்ணுறாங்க. அந்த கிருஷ்ணலீலைகள் என்ன நவநீதில் ஆஹா 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 ஆஹான்னு அந்த மகாத்மாக்கள் வாக்களை கேட்குற பாகவதம், அதுக்கு அவகாசம் நான் ரிலாக்ஸாக கேட்பான், சந்தோஷமாக இருப்பான், அவன் சாந்தியாக இருப்பான். பரபரப்பாக இருக்காங்க. அங்கே வர்றேன், இங்கே வரேன்னு சுசுப்பாக வர்றாங்க, எல்லாமே இருக்காங்க. பயங்கரமாக பரபரப்பு, அந்த வேலை இந்த வேலை, இதெல்லாம் டைம் இல்லை, இது டைம் இல்லை அப்படின்ட்டு வர்றதுனா நிம்மதியே இருக்காது. அவர்களும் நிம்மதியாக இருக்காது, அவங்களோட பழகிறவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. நான் நினச்சேன், என்னடா இது மாதிரிலாம் இருக்காங்களே, சரி ஒருவேளை நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணுறோமா? நாம சங்கீதத்துக்கு வந்துட்டு நாம் தான் பாகவதம் படிக்கிறது டைம் வேஸ்ட் பண்ணுறோமா? அப்போ அவர்களோட பழகும்போது நமக்கு என்ன புத்தி தோணுதுன்னா, நம்மளும் நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்கே, நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதான் முக்கியம் போல இருக்கே. வாழ்க்கையில் லட்சியம் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். சரி நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும், குடும்பத்தை நல்லா மேலோங்கிக்கணும், நல்லா நிறைய பங்களா பெருசு வீடு வந்து பார்த்தா நான் வீடுலாம் இருக்கேன், எல்லாம் சரி பண்ணி நல்லா வீடு நல்லா பங்களா கட்டின்னு நல்லா சொகுசாக வாழணும், ஏசிலாம் போட்டு நிறைய ஒரு காருக்கு 2 காராக வாங்கி வச்சுக்கணும். நம்மளுக்கு அப்படி தான் ஆசை வருது. இப்படிப்பட்டவங்களோட பழகும்போது இவங்களுக்கு பக்தர்கள் நினச்சி நம்ம பழகுறோம். கடைசியில் பார்த்தா இவங்களோட பழகும்போது இந்த டைம் வந்து நம்ம நாமசங்கத்துக்கு வந்துட்டோமே, நாமளும் போய் பணம் சம்பாதிக்க போயிருக்கலாம் போல இருக்கே, அப்படின்ற எண்ணம் வருது. நம்ம தான் முட்டாள்தனம் பண்ணுறோம் போல இருக்குது. நம்ம பாகவதம் படிச்சுக்கிட்டு, நம்ம ராமாயணம் படிச்சுட்டு, நம்ம நாமசங்கீதம் பண்ணி நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் போல இருக்குது. அவங்க தான் கில்லாடிகளாக இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப உஷாராக இருக்காங்க. சபாஷ். இந்த சமயத்தில் போனால் லட்ச பணம் சம்பாதிக்க போகிறாங்க பற்றியா, சபாஷ். இது முக்கியம் இல்லை அவங்களுக்கு. அப்போ நாமளும் அப்படி பண்ணால் என்ன அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக உண்டாகும் பக்தர்களுக்கு. எனக்கு உண்டாயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு இது மாதிரி சங்கத்தில் சேர்ந்தா, எந்த சங்கத்தில் சேர்றியோ அந்த சங்கத்துக்குரிய குணங்கள் தான் நமக்கு பிரதிபலிக்கும். பணம் சம்பாதிக்கணும், பணம் பெருசாக மதிக்கிறவங்களோட நீ பண்ணனா பாகவதம் உனக்கு முக்கியமாகவே தோணாது சுத்தமாக. சே அவங்க அவர்கள் தான் சூப்பரானவங்க, நல்ல வழியில் போகிறாங்க, நாம் தான் வந்து காலத்தை வேஸ்ட் பண்ணுறோம், நல்லா சம்பாதிக்கிற காலம், பணம் சம்பாதிக்கிற இந்த காலம்லாம் व्यर्थமாக்குறோம் அப்படின்ற புத்தி கண்டிப்பாக உண்டாகும் அவரோட பழகும்போது. உத்தியோகம் பார்க்கணும் இல்லையா, ரொம்ப முக்கியம் இல்லையா, நாம சேர்ந்து வந்துட்டால் யார் சாப்பாடு போகிறோம், யார் இது பண்ணுறோம், நான் பகவான் சாப்பாடு போடுவோம். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேஷாம் அவர்களுடைய நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் நான் வகிக்கிறேன் அப்படின்னு பகவான் கேரண்டி கொடுக்குறான். நீ ரிலாக்ஸாக சாந்தியாக ஆனந்தமாக இந்த கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண லீலைகளை தெளிச்சுன்னு சந்தோஷமாக இரு. இன்றைக்கி எப்படி காப்பாற்றுறானோ பகவான் ஜன்மா முழுவதும் இப்படியே காப்பாற்றுவான். உன்னை சாப்பாடு போட்டு காப்பாற்றுவான், உன்னை சேமமாக வாழ வைப்பான். சத்தியம். இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கிறியா இல்லையா? இன்றைக்கி பாகவதம் படிச்சுட்டு பாகவத் சாந்தியில் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறியா இல்லையோ? இது மாதிரி வாழ்நாள் முழுதும் ஜென்மா முழுதும் யோகக்ஷேமம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். நித்தியமாக நீ பாகவதம் பாராயணம் பண்ணிகிட்டே இரு, பாகவத் சாந்தி அனுபவிச்சுட்டு நித்தியம் உன்னுடைய யோகக்ஷேமம். அதாவது யோகம்னா என்னென்னா, அண்ணா ஒரு அருமையான அர்த்தம் சொல்கிறார். உன்னை வந்து நான் விடவே மாட்டேன்,
என்னோட நான் இணைச்சிப்பேன். புரியுதா? என்னையே உனக்கு கொடுத்துடுவேன். உன்னை என்னோட சேர்த்துப்பேன், என்னோட ஐக்கியமாக்கிப்பேன் உன்னை. அதே சமயத்தில் உன்னை என்னை விட்டு விலகாதபடி உன்னை பாதுகாப்பாக நான் பாதுகாப்பேன். அதாவது என் பக்தியிலேயே உன்னை தலைக்க வைப்பேன். அதான் க்ஷேமமா. உண்மையான யோகக்ஷேமம் அதான். யோகக்ஷேமம் ஏதோ பணம் கொடுப்பான், அந்த பணத்தை நிறைய பணம் சேர்த்து வச்சு நல்லா பாதுகாப்பான் அவனை அப்படின்ற, அதுதான் க்ஷேமம் நினச்சி லௌகிகமாக நம்ம லௌகிகமாக அர்த்தங்கள் எடுத்துக்கிறோம். பகவான் லௌகிகமான அர்த்தத்தை சொல்லுவானா? இது ஆன்மீகமான அர்த்தமாக எடுத்துக்கும் போது தன்னிடத்தில் பகவான் ஐக்கியமாக்கி கொள்வானா? யோகம்ன்றது தன்னிடத்தில் ஐக்கியமாக்கிட்ட பிறகு லௌக விஷயத்தில் இறங்காதபடி உன்னை பாதுகாப்பானா, தன் பக்தியில் வச்சு உன்னை போஷிப்பானா, பக்த போஷனை பக்தியில் வச்சு போஷிப்பானா. அப்படி அர்த்தமாக அதுக்கு அண்ணா சொல்கிறார், ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். அதுதான் உண்மையான யோகக்ஷேமம். இப்போ நம்ம இவங்களோட பழகும்போது பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே முக்கியமாக இல்லை, அதுதான் மெயின். பணம் தான் ஃபஸ்ட்டு. அதும்போது இப்படிப்பட்டவங்களோட பழகும்போது லோக விஷயங்களோ வேறு ஏதோ ஒரு விஷயங்களோ அதுதானே முக்கியமாக தோன்றது நமக்கே பக்தியிலேருந்து நம்ம கீழே வீழ்ச்சி அடைஞ்சிடமே. ஆஹா, இதெல்லாம் முக்கியமில்லை போல இருக்குது, பாகவத ராமாயணம்லாம் பகவான் நாம சொல்கிறதெல்லாம் முக்கியமில்லை போல இருக்குது, நம்ம அந்த வழியில் போயிருந்தா ஆஹா இவ்வளோ காலம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த காலத்தில் நல்லா சம்பாதிச்சுக்கலாமே, சரி இப்போது போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஓடணும்னு கண்டிப்பாக தோணும். கால் பறக்கும். என்னத்தை சம்பாதிக்கிறது? அவங்களாம் பாருங்கள் நல்லா வசதியாக லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு நல்ல பெரிய வசதியாக இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் என்ன அது ஏதோ கைக்கு வாய்க்குமே சரியாக இருக்குது, ஏதோ பகவானாக கொடுக்கப்படுறது, ஏதோ ஒரு வருமானம் கொடுக்குறான், எப்படியோ வாழ்க்கை ஜீவனம் போயிட்டு இருக்குது, நம்ம ஏழைப்பட்டவங்களாகவே இருக்கிறோமே அப்படின்ற வருத்தம் குசலர் பட்டாரா? சுததேவர் பட்டாரா? இல்லையே, படலையே. சந்தோஷப்பட்டார். விதுரர் பட்டாரா? கிடைச்சதில் எத்ருச்சலாவோ சந்துஷ்டம். இந்த ஏழ்மையிலையும் பகவான் சௌக்கியமாக கிருஷ்ண பக்தி அனுபவிக்க வச்சுருக்கானே, பாகவதம் படிக்க வச்சுருக்கான், பகவான் நாமா சொல்ல வச்சுருக்கான், பாகவதம் கேட்க வச்சுருக்கான், இதில் உள்ள சௌக்கியம் வேறு எதுலையுமே இல்லையே அப்படின்னு சாந்தியாக மனசில் நிம்மதி, ஆத்ம பிரசீததி, அந்த ஆத்மாவில் பூர்ண திருப்தியாக இருக்கிறான், பூர்ண சந்தோஷமாக இருக்கிறான். இந்த சாந்தி நீ பணம் சம்பாதிக்க போனால் இழந்துருவேன். கொஞ்சம் லோக ஆசை வந்துடுச்சுனாவே நீ அந்த சாந்தி இழந்துருவேன். சதா சமுத்விக் நதியாம், நிம்மதியாக இருக்காது. பரபரப்பாக இருப்பாங்க. அங்கே போனோம், அங்கே போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், இது பண்ணிட்டு அதை பண்ண, அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு, இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டு, அதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு, அப்போ அதை முடிச்சு இதை முடிச்சுன்னு சொல்கிறதுக்குள்ளே இவனை முடிக்கிறதுக்கு ஒன்று வரும் காலன், இவனை முடிக்கிறதுக்கு வந்துடும் அது காலன், இவனை முடிச்சிடணும் அப்படின்ட்டு காலன் வந்துடுவானோ. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார், அஹிரிவ ஆகுபிலம் அப்படின்ட்டு. இது எங்கே வருதுன்னா ருத்ரகீதத்தில் வருது இந்த விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய கதை, அதாவது ஒரு எலி பார்த்து தான். அந்த எலி என்ன பண்ணிச்சான், ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே நுழைஞ்சுதான். அந்த ஸ்டோர் ரூமில் பார்த்தா நிறைய மூட்டைகள் இருக்குது. அதில் அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பருப்பு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. நிறைய பருப்பு இருக்கும், அரிசி இருக்கும், உளுந்து இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா. அதெல்லாம் என்னென்னா பார்த்தோன்னே ஆஹா இன்றைக்கி நல்லா சரியான வேட்டை நம்மளுக்கு கிடைச்சிது அப்படி அந்த எலி பார்த்து தான். முதல் என்ன பண்ணும், அரிசி மூட்டை சாப்பிட்டு அப்புறமா கடலப்பருப்பு போயிடும், கடலப்பருப்பு மூட்டை போய்டும், அப்புறம் உளுத்தம்பருப்பு போவோம் அப்படின்னு சொல்லி என்னென்னா பார்த்தது. இது ஒன்று ஒன்றா இந்த மூட்டையை இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிடணும், அதை சாப்பிட்டு அதை சாப்பிடணும் அப்படின்னு இது பிளான் போடுது தான். அது பலவிதமான பிளான் போடுது. இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லான்னு கொஞ்சம் கொஞ்சம் கொறுக்குன்னு வேர்களில் மூட்டை ஒரு வேர்களில் மூட்டை ஒரு இடத்துல இருக்குது, கடலப்பருப்பு மூட்டை ஒரு இடத்துல இருக்குது, உளுத்தம்பருப்பு மூட்டை, தோரம்பருப்பு மூட்டை, அப்படியே மூட்டை மூட்டையாக இருக்குது. அது ஸ்டோர் ரூம். உடனே என்ன பண்ண கருக்குன்னு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருக்குது. அரிசி சாப்பிட்றது, பருப்பு சாப்பிட்றது, தோரம்பருப்பு சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது. அது எவ்வளோ மனக்கணக்கு போடுறது பாருங்கள் அந்த எலி. இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்டு அதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தது. அப்படி திடீர்னு பார்த்தா அங்கே புஷ்ஷுன்னு ஒரு பெரிய பாம்பு கிளம்பிச்சான். ஆஹா, எடுத்தா ஒரு ஓட்டம். அந்த எலி ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிது. அந்த பாம்பு துரத்துது. இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, ஒரே ஓட்டம். அந்த பாம்பு அந்த எலியை துரத்துன்னு போகும்போது பார்த்தா அது நேராக பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிடுச்சான். பார்த்தசாரதி கோயிலில் போய் நேராக பகவான் திருவடியை போய் ஆசிரிச்சு, திருவடியை போய் கட்டி பிடிச்சி
அந்த திருவடி தான் கதின்னு போய் அந்த பாம்பு வருது பின்னாடி துரத்துண்டு. ஆனால் அது திருவடியை போய் திருவடி 2 இடுக்கு இல்லையா, அந்த திருவடி 2 இடுக்கள் நடுவில் போய் அது சரணாகதி அடைஞ்சிச்சு. அது சரணாகதி அடையணும்னு அடையலை, ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் வேணுன்றதுக்காக போய் அடைஞ்சிது. உடனே டக்குன்னு பகவான் கழுத்தில் இருக்கிற துளசியானது அப்படியே அந்த எலியை மூடி விட்டது. அந்த எலியை மூடிச்சோடனே அம்மா இந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, இந்த எலி எங்கன்னு தேடி பார்த்து சுற்றி தேடி பார்த்து அது காணலைன்ட்டு அது போயிடுது. அதுக்கு பிறகு இந்த இடத்த விட்டால் வெளியே போனால் பாம்பு சாப்பிட்றோம் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பார்த்தசாரதியினுடைய திருவடிகளையே சுற்றி வந்து விளையாடிட்டு இருக்கான். அந்த எலியானது ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்கான். இது தான் ஆசையம். அதனால் மரணம் நம்மளை துரத்தின்றே இருக்குது. நம்ம உட்காரும்போது உட்காருது, நம்ம சாப்பிடும்போது சாப்பிடுது, நம்ம எல்லாம் பண்ணுறது. ஏன்னா நீ எப்போ உன் ஆயுசு முடியும் டப்புன்னு உன்னை பிடிக்கலான்னு. அன்றைக்கி நான் இல்லையே, நான் சொத்து சேர்க்கலையே, நான் எதை பண்ணலையே அதை பண்ணலையே, இந்த கடமை முடிக்கலையே அந்த கடமை முடிக்கலையே, இன்றைக்கி சாக்கு சொன்னேன் எமஸ்திய கருணா நாஸ்தி. அதனால் கோவிந்த கீர்த்தனம் இன்றைக்கே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் பாகவதம் சொல்கிற பாதை இதுதான் அருமையான வழி. அதனால் நம்ம பல சிந்தனைகள், இந்த வேலை முடிச்சுட்டு அந்த வேலை, நம்மளுக்கு பல திட்டங்கள், பல பிளான்கள் போடுறோம், பல மனோரதங்கள். நமக்கு எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளோ பிளானிங்கு. உன் பிளானிங்க்கு முன்னாடி யமனுக்கு முன்னாடி உன் பிளானிங்கெல்லாம் தூளாக நொறுங்கிடும். மிருத்தியை வரும்போது நோய்களை கொடுக்கும்போது சிம்டம்ஸ் கொடுக்குறான் பகவான். நோய்களை கொடுக்கும்போது ஜாக்கிரதையாரு உன்னை மரணத்துக்கிட்ட வந்துட்டு இருக்க, இந்த நோய்களால் தாக்கப்படுற, ஜாக்கிரதையாரு. அழகாக பாகவத கதை கேளு, பகவான் நாமா சொல்லு. தப்பிக்க முடியாததுலேருந்து ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி, இந்த ஜரையிலிருந்து முதுமையிலேருந்து தப்பிக்க முடியாது, மரணத்தில் தப்பிக்க முடியாது, புரிஞ்சிக்கோ. நோய்களில் பாதிக்கப்படுற நோய்களிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வரும். அதனால் புரிஞ்சிக்கோ, ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. உடம்பு புஷ்கலமாக இருக்கும்போதே வந்துடு அப்படின்னு எவ்வளோ ஜாக்கிரதைப்படுத்துகிறேன். அவ்வளோ சிம்டம்ஸ் தான். அதெல்லாம் இப்போ மாத்திரை போட்டால் சரியாக போயிடும், மருந்து சாப்பிட சரியாக, ஹாஸ்பிட்டல் போனால் சரியாக போயிடும், ஊசி போட்டால் சரியாக போயிடும், பணம் செலவு பண்ணால் சரியாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு டேக்கா கொடுக்க பார்க்குறோம். ஆனால் அது டேக்கா ஆகலை. அது பாடுக்கு இன்னும் நோய் முத்துது. எல்லாம் கஷ்டப்படுறாங்க, லொக்குன்னு எரிமி தான் இருக்கிறாங்க. என்னென்னா 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றான், இன்னும் சக்கரை நோய் தீரல, பிபி தீரலன்னு தான் சொல்கிறான். எங்கே நோய் தீர்ந்து பாருங்க, அதிகமாக தான் ஆச்சு. அப்போ என்ன இதுக்கு டேக்கா கொடுக்க பார்த்தாலும் அது டேக்கா ஆகலை. அது அங்கேயே தான் இருக்குது. அதான் ரோகம் அந்திரம் ஆதுரம். இந்த உடம்பே ரோகம் அந்திரம், நோய்களுக்கு இருப்பிடமான இந்த உடல். இது ஆதுரம், எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, உடம்பை சிரமப்படுத்தக்கூடியது. வைராக்கியம் அடைய வேணாமா? ஒரு இளமையில் இருக்கவனே ரத்த ஓட்டத்தில் நல்லா ஆடினேன், சில விஷயத்தில் உனக்கு சிம்டம்ஸ் அப்பயே கொடுப்பான். அப்புறம் கொஞ்சம் வயசாகும் போது ரொம்ப வேதனைகள் அதிகமாகும். முட்டிக்கால் தட்டும், நடக்க முடியாது, கண்ணு கிருண்டு போகும், காது மந்தமாகும், வார்த்தை குளரும், எல்லாமே பல்லெல்லாம் கொட்டி போயிடும், நிறைய திரை வந்துடுது, தலையெல்லாம் நரைச்சி போயிடுது, மீசை நரைச்சிது, தாடி நரைச்சிது, தோல்லாம் சுருங்கி போகுது. இதெல்லாம் முட்டிக்கால் தட்டுது, நடக்க முடியல, நோய்கள்லாம் வருது. அப்போ இதுலேருந்து என்னென்னா எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால தான் நோய் அதிகமாக வருது. எதிர்ப்பு சக்தி உனக்குள்ளே இல்லாததுனால தானே நோய்கள் ஒன்றொன்றா அதிகமாகுது. நோய்கள் வந்தால் சீக்கிரமாக போக மாட்டேங்குது. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் கஷ்டப்பட்டு போகுது. ஒரு வியாதி குணமாகுது. சின்ன வயசுலாம் பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் மாத்திரை கொடுத்தா உடனே மறுநாள் சரியாக போயிடும். ஆனால் ஒரு ஜுரம் வந்தால் 3 நாள் 4 நாள் போக மாட்டேங்குது. தலை வலிக்குது, கை கால் வலிக்குது, ஒரு நெருப்பாக கொதிக்குது அப்படின்றான். அதுலேருந்து தெரிஞ்சிக்கோ, நீ மரணத்துக்கிட்ட வந்துட்ட. அதனால் ஜாக்கிரதையாயிரு, பாகவதம் படி, ஸ்ரேயஸுக்கு மார்க்கத்திருக்க. ஏன்னா காணித்தியதா, காலையில் வெடித்த அன்னம் மாலையில் ஊசி போகுது. அந்த அன்னத்தினுடைய சாரத்தினால் வளர்ந்த இந்த அன்னமயமான சரீரமானது காணித்தியதா. இது மட்டும் எப்படி நித்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு நாள் அழுகி போக வேண்டியது தானே இந்த தேகமானது, நாற்றம் அடித்த உடல். ஆமாம், தோஷமே நிறைஞ்சது, துஷ்பூரம், திருப்திப்படுத்த முடியாது இந்த தேகத்தில் உள்ள ஆசைகளை. துஷ்பூரம், இதை தூக்கிட்டு அலைய முடியல. துர்த்தரம், இதை தூக்கிட்டு அலையவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, கை பிடிக்குது, இடுப்பு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவ்வளோ சிரமங்கள் பட்டு கூட பகவத் பக்திக்கு வரமாட்டேன். இதை சமாளிச்சுட்டதாவது நான் என்ன பண்ணேன், லோக சௌக்கியங்களை, இந்திரிய சௌக்கியங்களில் தான் நான் உழண்டு கொண்டிருப்பேன். அப்படின்னா நீ என்ன பக்தி பண்ணுற, நீ என்ன நாமா சொல்கிற, நீ என்ன பாகவதம் படிக்கிற, நீ வைராக்கியமாக அடையாது என்ன பாகவதம் படிக்கிறேன். நீங்கள் சாம்பலில் பண்ணுற ஹோமம் போல் ஆகிடுது.
களநிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல தான் நீ படித்த படிப்பெல்லாம். ஸ்ரமையவே கேவலம். அவ்வளோ படித்த கால வரையும் தான் நீ படித்த படிப்பெல்லாம். ஒன்றுத்த கூட வைராக்கியம் உண்டாகலையே. அது எந்த அளவுக்கு நீ ஃபாலோ பண்ணியிருக்க? ஃபாலோ பண்ணலையே. ஆசைகள் அப்படியே தானே இருக்குது உனக்குள்ளே. ஆசைகள் இன்னும் வளருது அதிகமாக. அதுக்கு அந்த ஆசைகளை அடைத்து தானே பிரயத்தனம் பண்ணுற. அப்போ என்ன பாகவதம் படித்த நீ? என்ன பகவத்கீதை படித்த? என்ன தெரிஞ்சுட்ட நீ? எந்த சாதுக்களிடத்தில் கேட்ட உபதேசத்தை என்ன கடைப்பிடிச்ச நீ? இல்லையே. ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனான்ற கதையை நானும் ஏதோ பாகவதம் படித்தேன். நாம சொன்னேன். அதுதான் ஒரு யந்திரமயமாக தான் பண்ணேன். மனசார்ந்து மனப்பூர்வம் நயனம் அண்ணனும் கிருதம்னா மனம் ஒருமைப்பட்டு பாகவதம் கேட்கணும் அப்படின்ட்டு சாஸ்திரமே விதிச்சிருக்கு. அப்படி கேட்கலையே நீ. அப்போ மனம் ஒருமைப்பட்டு கேட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக. நம்ம பாகவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே. போக விஷயங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படின்னா அத்தியாவசிய தேவைக்கு ஆசைப்படுறதுன்னா நியாயம். ஆடம்பர தேவைக்கு ஏன் ஆசைப்படுறேன்? ஆடம்பரமே பகவத் பக்தியில் தானே மகோத்சவமாக இருக்க முடியும், குதூகலமாக இருக்க முடியும். இதுதானே பெரிய ஆடம்பரம். மற்றெல்லாம் டம்பம் தானே. அதனால் வேண்டாம். பகவானுடைய பக்திக்கு வரத்துக்கு ஒரே ஒரு தகுதி தான் வேணும். சத்சங்கம் தான் நம்மளை பியூரிஃபை பண்ணும். நாமளாக நம்மளை மாற்றிக்க முடியாது. நம்ம சாதுக்களுடைய பேச்சாவது கேட்கணும், சக்தியோடு கேட்கணும், தேடி போகணும். நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் பாகவத சேவையான்னா பாகவதம் மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லை, பாகவதா சேவையா. பாகவதரில் போய் சேவிக்கணும். நித்தியம் பாகவத சேவையா, பாகவதரில் போய் சேவிக்கணும். பாகவதருடைய ஸ்மரணமாவது பண்ணணும். மகான்களுடைய சங்கத்தில் இருந்துக்கணும். அது ஒன்று தான் நம்ம ஸ்ரேயஸுக்கான ஒரே வழி. இல்லைன்னா வழியே கிடையாது. இது மாதிரி பல துன்பங்களால் அனுபவிக்கும் போதே, முட்டிக்கால் தட்டும் போதே, நிறைய வரும்போதே நம்ம மரணத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நோய் வந்து அவ்வளோ லேஸில் போக மாட்டேங்குது. அதுக்கு 1008 ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். எவ்வளோ செலவுகள் பண்ணுறோம். இந்த செலவுகளுக்கு 10 பைசா செலவு இல்லாமல் ஒன்று பாகவதம் கேட்க சொன்னால் கசகுதா? பகவன் நாமா சொல்ல சொன்னால் கசகுதா? இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு அகண்ட நாமா வையன். ஒரு நாள் லீவ் போடு, ஆஃபீஸ் லீவ் போட்டு உட்காந்து அகண்ட நாமா வையன். 6 to 6 காலைல 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் அகண்ட நாமா வையுங்களேன். இல்லை 7 to 7 வைங்க, 8 to 8 வேணும், 9 to 9 கூட வைங்க. ஆனால் நாம் சொல்லி பாருங்கள், மறுநாள் உங்களுக்கு எவ்வளோ சாந்தி ஏற்படுது, எவ்வளோ குதூகலம் ஏற்படுது, எவ்வளோ உற்சாகம் ஏற்படுது நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ மனசில் சாந்தி ஏற்படும் பாருங்கள். அனுபவிச்சா தான் தெரியும். அதனால் எனக்கு ஒரு சமயத்தில் இது மாதிரி அவர்களும் பக்தர்கள் தான். ஆனால் பார்த்தா பௌதிகமான பக்தர்கள். ஆனால் மனசுலாம் பார்த்தா பௌதிகமான விஷயத்துலாம் ஆசைகள் அதிகமாக இருக்குது. அவரோட பழகும்போது நாம் கூட இப்படி பண்ணலாமே, நம்ம கூட நல்லா சம்பாதிக்க போகலாமே, நம்ம கூட நல்லா லோக விஷயங்களை தேடிக்கலாமே, நாம ஏன் இப்படி பாகவதம் நம்ம சுற்றிட்டு வந்துருக்கோம். சரி, தேவையில்லாமல் ஆஹா நம்ம அப்போ நம்ம தான் தப்பு பண்ணுறோமா, அவங்களாம் சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு எண்ணம் தோண்டிடும். ஆமாம், அப்படி அவர்களோட பழகும்போது, இந்த பக்தி வாசனையே இல்லாதவங்களோட பழகும்போது நிச்சயமாக அது மாதிரிலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தர்கள்னால் ஓரளவுக்கு பக்தி வாசனை இருக்குது. அவங்களோட பழகும்போது கூட அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் புத்தி போகுது. அதனால் அந்த புத்தி நம்மளுக்கு வருதுன்னு சொல்கிறேன். இவங்களாவது பக்தி மார்க்கத்தில் இருக்காங்க. பக்தி மார்க்கில் இல்லாமல் ஃபுல்லாக லௌகிகத்தில் இருக்காங்க வச்சுங்களேன், லோகத்தில். அவர்களோட பழகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்களோட பழகினா நம்மளுக்கு அந்த புத்தி தான் வரும். ஆமாம், அந்த சேர்வாருடைய தோஷம் அது கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாப்பாடே பக்தர்கள் சமைச்சா நம்மளுக்கு பக்தி உண்டாகுது. அபக்தர்கள் சமைச்சா நமக்கு காமக்ரோதங்கள் உண்டாகுது. இது நம்ம கண் கூட பார்க்குறோம். அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும். யார் சமைச்ச உணவு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவர்களுடைய எண்ணங்கள் அதில் பிரதிபலிக்கும். அதில் அப்படியே பதியும். அப்படி பிரதிபலிக்கும் போது அந்த உணவானது உங்களுக்கு களங்கப்படுத்தணுமா இல்லை உங்களை ப்யூரிஃபை பண்ணணுமா அப்படின்றது அந்த உணவு தீர்மானிக்கும். நீங்கள் நினச்சலாம் நீங்கள் ப்யூரிஃபையாக இருக்க முடியாது. நீங்கள் நினச்சலாம் நீங்கள் கலங்கப்பட முடியாது. நாம் சாப்பிட்ற உணவு யாரால் சமைக்கப்படுறதுனா, பக்தர்களால் சமைக்கப்பட்ட உணவு நம்மளை மனசை சுத்தம் பண்ணணும், பக்தி உண்டாகும். பக்தி இல்லாதவங்க வேறு ஏதாவது காமக்ரோதங்களில் பகவத் விஷயத்தில் அவர்களால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அதே குணங்கள் தான் நமக்கும் பிரதிபலிக்கும். இல்லையா? நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். உண்மையிலே அதான். கிருஷ்ண பக்தர்கள் வாக்கில், ராம பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் பக்தி உண்டாகும். யாரோ பணத்துக்காக பாகவதம் சொல்கிறாங்க அப்படின்னா பக்தி இருக்கிற பக்தியும் போயிடும்.
அது புரிஞ்சுக்கணும். கதாசாரஸ் ததோ கதா ஓடியப்படும், கதா ஓடிப்படும் அங்கே. அதனால் பாகவதம் கேட்குறதும் சரி, நாம் பிரசாதம் சாப்பிட்றதும் சரி, பக்தர்கள் சங்கத்திலேயே இருந்துட்டோம்னா நம்ம பொழைச்சோம், சேமமாக இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். பக்தர்கள் சங்கத்தை விட்டு விலகுனா ஆபத்து. கலிபுருஷன் ரெடியாக காத்து கப்புன்னு பிடிச்சிப்பான். இந்த மாயா விஷயங்களை நம்மளுக்கு மாயா விஷயங்களை காட்டி நம்மளை மயக்கி நம்மளை அடி பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுவான். நரகே கதிகி அப்படின்னு ஆயிடுது இல்லையா, அப்படி போயிடும். எவ்வளோ பாகவதம் படித்தும் இவ்வளோ இது பண்ணியும் புஸ்தகம் பார்த்தா தலைகாலமாக புஸ்தகம் வச்சு இந்த வைராக்கியம் அடையலைன்னு சொன்னேன். என்ன லாபம் சொல்லும் பார்க்கலாம். எதை முக்கியமாக நினைக்கணும்? பகவத் பக்தி முக்கியமான, பணமோ சம்பாதிக்கிறதோ இது பண்ணுறதோ. பக்தர்களை அவாய்ட் பண்ணுற பார்க்குறாங்க. பணம் இது மாதிரி பௌதிகத்தில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு உறவுகளாக இருக்காங்க, அவங்களெல்லாம் நல்லா உறவுகளாக சேர்த்துக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் பக்தர்களை எப்பொழுதும் பாகவதம் ராமாயணம் அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. முதல்ல அவங்கள தான் அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்கள தான் முதல் பெரிய எதிரி மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, ராம 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 ராம. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஏதோ பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ஏதோ பகவத் விஷயமாக பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அவ்வளோதான். தவிர அவ்வளோதான் இல்லை. இதில் உங்களுக்கு அர்த்த புஷ்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, எந்த சங்கம்ன்றது தான் முக்கியம். அந்த சங்கத்துக்கான வாசனைகள் தான் நமக்குள்ளே பிரதிபலிக்கும். அதனால் அவகாசம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பகவத் விஷயத்துக்கு மட்டும் தட்டி கழிக்காதீங்க. யார் கூப்பிட்டாலும் உடனே அவகாசம் இருக்குது, எந்த வேலை எப்படினாலும் விட்டு போட. என்ன தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, அந்த தலை பாதுகாக்கப்படும். உயிர் போகிற காரியமாக இருந்தாலும் சரி, அந்த சந்தர் பாகவதம் கேட்டோன்னா அவர்கள் உயிர்கள் பழிக்கப்படும், அவர்கள் உயிர்கள் காப்பாற்றப்படும். அப்படிங்கும்போது பணம் சம்பாதிக்கிற விஷயமோ, வேறு ஏதாவது விஷயம், சொத்து சுகம் செய்கிற விஷயமோ, வேறு ஏதாவது லோக விஷயமான லாபங்கள் கிடைக்கிறதுக்காக நம்ம ஓடுறோம்னா கண்டிப்பாக அதை திறந்துட்டு பகவத் விஷயத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா நிச்சயமாக பகவான் நம்மளை சேமமாகவே பாதுகாப்பான். சரி, இந்த சின்ன உரையோடு இப்போ பூர்த்தி பண்ணிக்கணும். ராம 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 ராம. நம்ம இப்போ பாகவதம் பாராயணம் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. பகவானுடைய சங்கல்பத்தின்படி நடக்கட்டும். ராம 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 ராம.